உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலம் ஒட்டி அந்த காலத்தில் ஷுரஹபீல் படைத்தளபதியாக வந்தார். ஒரு ஊருக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு ஏரியா உள்ள. அந்த இடத்துல சஹாபாக்களை இறக்குறாங்க, ஜமாத் இறங்குது படை. அவங்க சொன்னாங்களாம், இந்த பூமி ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் பிரபலியமான பூமி. இங்கே பெண்கள் கொஞ்சம் வீக்கு, மது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம், பெண்கள் கொஞ்சம் வீக்கான இடம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கட்டுப்பாடை மீறி ஷைத்தான் மிகச்சி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே எங்கள்கிட்ட வந்துருங்க, நாங்கள் அந்த தப்பை உங்களுக்கு சுத்தமாக்கிடுவோம், தௌபா வாங்கி உங்களை மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. போனாங்க சில பேர், அந்த இடத்துல போயிட்டு சில பேர் வந்தாங்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இந்த படையில் உமர் இல்லை, உமர் கேள்விப்பட்டு வருத்தப்பட்டார்கள். அந்த தளபதி அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, உனக்கு என்ன கேடுன்னு கேட்டாங்க. உனக்கு என்ன கேடு? இந்த பூமி தப்பு நடக்கிற பூமி, சொன்னாயா? விட்டுடு. போன இடத்துல சக்திக்கு மீறி தப்பு நடந்திருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் சொந்தம். தவறு நடந்தவர்கள் இங்கே வாருங்கள், நாங்கள் மன்னிக்கிறோம், மன்னிப்பை தேடுகிறோம் அப்படி நீ சொல்ல போய் 4 பேர் வந்தாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அந்த 4 பேர் தப்பு பண்ணதை அல்லாஹ் மறைச்சிட்டான், நீ வெளி உலகத்துக்கு கொண்டு நிறுத்திட்டியப்பான்னாங்க. நிறுத்திட்டிய வெளி உலகத்துல. அவன் தப்பு பண்ணான்ல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா சரியா போயிருக்கும். நீங்க யாரு குற்றம் செய்தவங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றதுக்கு? அப்ப உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா ஊரெல்லாம் கேட்கணும், 4 பேர் நாளைக்கு சொல்லுவாங்க, அந்த ஆள் தப்புன்னு ஆளாச்சே. அல்லாஹ் பல பேர்கள் தவறு செய்வகிற போதெல்லாம் அவன் மறைத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மறைக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வர பிரியப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் கண்ணியமாக வாழ்றதுக்கு உள்ளது. இதில் என்ன பிளஸ், நீங்கள் அடுத்தவங்க தவறை கொண்டு வந்தால் உங்கள் தவறை அல்லாவே கொண்டு வருவான்னு குர்ஆன் ஹதீஸில் பெருமானா தெளிவா, நான் கொண்டு வந்துடுவேன், உன் தப்ப விடல மாட்டேன். மௌத்தாகிறதுக்கு முன்பு நீ செய்த தவறை இந்த உலகத்தில் காட்டிய பின்னால் தான் உன்னை மரணிக்க செய்வேன்.